இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச KFC ஸ்டைலில் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து போன்லெஸ் சிக்கனாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இது கூட பட்டர் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பட்டர் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் சில்லி சாஸ், சோயா சாஸ் அண்டு டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு அண்டு கொஞ்சமாக வினிகர், அது கூடவே எக்கு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 to 3 hours வந்து மேரினேட் பண்ண வச்சுருங்க. இப்போது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம மைதா மாவில் டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கோல்டு வாட்டரில், அதாவது ஃப்ரீசரில் ஒரு 2 hours தண்ணி வச்சுருந்துக்கோங்க. அந்த தண்ணியில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. மறுபடியும் இதை வந்து மைதா மாவில் டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு KFC ஸ்டைலில் நல்லா கிறிஸ்பியாக அண்ட் உள்ளே வந்து சாஃப்டாக KFC ஸ்டைல் சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆகிடும். இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 months ஒன்ஸ் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.